சார்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளையாக செயல்படும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றத்தின் நீதி அரசர் சாமிநாதன் அவர்கள் நேரடியாக மலைக்கே சென்று திருப்பரங்குன்றத்தின் மலை மீது தான் படியேறி நடந்து சென்று ஆய்வு செய்த பின்புதான் ஆணை பிறப்பித்தார். தமிழக முதலமைச்சர் அவர்கள் ட்விட்டரில் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். என்ன பதிவிடுகிறார்? மதுரைக்கு தேவை எது டேஸ் டேஸ். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பதிவிட வேண்டிய பதிவா இது? அவர் யாருக்கு முதலமைச்சர்? முஸ்லிம் சகோதரர்களுக்கு முதலமைச்சரா, கிறிஸ்துவ மக்களுக்கு முதலமைச்சரா, இந்து மக்களுக்கு முதலமைச்சரா, அல்லது அனைத்து மக்களுக்கும் முதலமைச்சராக செயல்படுகிறாரா? அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி இறந்த பின்பு அதை ராவோடு ராவாக கோர்ட்டு வாசலை தட்டி ராவோடு ராவாக மக்களுக்கு தெரியாம தீர்ப்பு வாங்கி அந்த அவங்க அப்பா சமாதியை மெரினா பீச்சில் புதைத்தார்களே, நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோமா? உங்கள் அப்பா சமாதிக்கு அனுமதி கொடுக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ராவோடு ராவாக போனீர்கள். அன்று எப்படி நீதி தர்மத்தை ஏற்றுக்கொண்டீர்கள்? உங்கள் குடும்பத்திற்கு என்றால் ஒரு நியாயம், பொதுமக்களுக்கு என்று வந்தால் ஒரு நியாயமா? மிகங்கள் போட்ட பிச்சை என்று சொன்னார் அந்த கட்சியின் செயலாளர் RS பாரதி அவர்கள். அவர் திருமாவளவன் சொல்கிறார், மத விரோதிகள் தேச விரோதிகள் ஊடுருவுகிறார்கள், அவர்கள் மீது பொது சொத்துக்கு பங்கம் விளைவித்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று. வெக்கமாக இல்லையா திருமாவளவன் அவர்களே? உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? கோர்ட்டு ஆணையிட்டும் தன்னுடைய உரிமைக்காக போராடும் மக்கள் இந்த 2, 3, 4 நாட்களாக ஒரு பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டு இருக்குமா? அந்த மதுரை மாநகரில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பூக்கடை சேதாரமாகி இருக்குமா? ஒரு பொதுமக்கள் வாகனத்துக்கு தீங்கு விளைவித்திருப்பார்களா? கூடிய கூட்டங்கள். கனிமொழி பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லி சென்று பத்திரிகையாளர் மன்றத்தில் பொய் பேசுகிறார், பச்சை பொய் பேசுகிறார். திருப்பரங்குன்றம் மலை 6 படை வீடுகளில் முதல் படை வீடு முருகனின் திருப்பரங்குன்றம் மலை. அந்த திருப்பரங்குன்றத்தின் மலை உச்சியில் தீபத்தூண் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக அங்கே நிறுவப்பட்டு உள்ள ஒரு தூண். அந்த தூணில் விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கு என்பது கார்த்திகை தீபம் அன்று மலை உச்சியில் விளக்கு ஏற்றும் பழக்க வழக்கம் நம்மளது சனாதன தர்மம் இந்து தர்மத்தில் காலங்காலமாக அனைத்து மலை கோவில்களிலும் பராமரிக்கப்படும் கடைபிடிக்கப்படும் முறை ஒன்று. உதாரணமாக திருவண்ணாமலை தீபம் அனைவருக்கும் தெரியும். திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் மலை மீது ஏற்றப்படும் தீபங்கள். அதுபோலதான் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றும் வழக்கங்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை இருந்தது. இந்த திராவிடம் என்று இந்த தமிழகத்தில் கால் ஊன்றியதோ அந்த காலகட்டத்தில் இருந்துதான் இந்த முறை மிக மோசமாக தடை செய்யப்பட்டு உள்ளது. 1920ஆம் ஆண்டுகள் முதல் கொண்டு இதுவரை 4-5 தீர்ப்புகள் வந்து உள்ளது. இன்றுதான் நமக்கு இந்திய சுப்ரீம் கோர்ட் என்பது உள்ளது. ஆனால் வெள்ளைக்காரர்கள் இங்கு ஆட்சியில் இருக்கும்போது லண்டனில் உள்ள கோர்ட்டு தான் நமக்கு உச்ச நீதிமன்றமாக செயல்பட்டது. அந்த கோர்ட்டிலேயே விளக்கு ஏற்றலாம் என்ற தீர்ப்பு உள்ளது. அதுபோக 3-4 வழக்குகள் நமது சென்னை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டது. இந்த தீப விளக்கு முறை கோர்ட் ஆணை பிரகாரம் மட்டும்தான், கோர்ட்டில் அனுமதி பெற்றுதான் இவர்கள் நடைமுறைப்படுத்த முன் வந்தார்கள். ஆனால் திராவிட அரசு அதை சகித்து கொள்ள முடியாமல் தடை விதித்தார்கள். ஓட்டு பிச்சை அரசியல். ஒரு சில மக்களுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன் என்ற பொய் பிம்பத்தை கட்டமைப்பதற்காக அவர்கள் செய்கின்ற முயற்சி தான் இது. ஆனால் இது மிக கேவலமான செயல். அவர்கள் யாரை தாஜா செய்கிறார்கள் என்று நினைக்கிறார்களோ உண்மையே உடைத்துதான் பேச வேண்டும் என்றால் முஸ்லிம் சகோதரர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்காக இந்த திராவிட மாடல் அரசு செய்கிறது. ஆனால் திராவிட மாடல் அரசு செய்வது தவறானது. நாங்கள் முஸ்லிம் சகோதரர்களுக்கு எதிரிகளோ விரோதிகளோ கிடையாது.
அவர்கள் தர்கா மீது வழிபடுவதற்கோ தர்காவில் உரிமை கொண்டாடுவதற்கோ நாங்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அதே போல் இந்த தீப விளக்கை ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கோர்ட்டுக்கு செல்லும் பொழுது எந்த எதிர்மனதாரராக கோர்ட்டில் இவர்கள் முஸ்லிம் சகோதரர்கள் யாரும் வகுப்பு வாரியம் முதல் கொண்டு யாரும் வரவில்லை எதிர்த்தரப்பாக. எங்களை பொறுத்தவரை அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு, நம்மளுடைய பழக்க வழக்க முறை நமக்கு. நூற்றாண்டு காலமாக தடை செய்யப்பட்டு உள்ள இந்த தீப தூணில் தீபம் ஏற்றும் நடைமுறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றுதான் மக்கள், அந்த மதுரையை சுற்றியுள்ள பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்து, மதுரையை சார்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளையாக செயல்படும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றத்தின் நீதி அரசர் சாமிநாதன் அவர்கள் நேரடியாக மலைக்கே சென்று திருப்பரங்குன்றத்தின் மலை மீது தான் படியேறி நடந்து சென்று ஆய்வு செய்த பின்புதான் ஆணை பிறப்பித்தார். இல்ல, அவங்க நீதிபதிகளை கூட நீதிபதிகளா மதிக்க மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த கட்சியின் செயலாளராக இருக்கிற RS பாரதி சொன்னார், தாழ்த்தப்பட்டவர்கள் இவ்வளவு பெயர் என்று நீதிபதிகளாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திமுக போட்ட பிச்சை என்று சொன்னார். நீதி அரசர்களையோ மக்களையோ அவர்கள் என்றுமே மதிக்க மாட்டார்கள். நாங்கள் போட்ட பிச்சை என்று சொன்னார் அந்த கட்சியின் செயலாளர் RS பாரதி அவர்கள். அவர் எப்படி நீதிமன்றத்தை மதிப்பார்கள்? ஆனால் அவர்களுக்கு தேவை என்றால் அவர்கள் எதையும் செய்வார்கள், எதையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன், அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி இறந்த பின்பு அதை ராவோடு ராவாக கோர்ட்டு வாசலை தட்டி ராவோடு ராவாக மக்களுக்கு தெரியாம தீர்ப்பு வாங்கி அவங்க அப்பா சமாதியை மெரினா பீச்சில் புதைத்தார்களே, நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோமா? பெரும்பான்மை மக்கள் நாங்கள் யாராவது எதிர்ப்பு தெரிவித்தோமா? நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதுபோல் ஏன் உங்களுக்கு அந்த திராணி இல்லை? நீதிமன்றம் ஒரு நபர் கொண்ட நீதிபதி சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு சொல்கிறார். முதல் நாள் 1ஆம் தேதி அவர் ஆய்வு செய்து ஒரு தீர்ப்பை சொல்கிறார். 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தீப தூணில் நீங்கள் விளக்கு ஏற்றலாம் என்று. அதை யார் செய்ய வேண்டும்? யாருக்கு ஆணையிட்டார்? திருப்பரங்குன்றம் கோயிலின் அலுவலருக்கு ஆணையிடுகிறார். ஆனால் 3ஆம் தேதி வரை மதியம் வரை அதற்கு தேவையான ஏற்பாடை எதுவும் கோவில் நிர்வாகம் செய்யவில்லை என்று மனுதாரர் ரவிக்குமார் அவர்கள் மீண்டும் கோர்ட்டுக்கு செல்லும் பொழுது கோர்ட் சொன்ன தீர்ப்பை ஏற்று செயல்படவில்லை, கோர்ட் அவமதிக்கிறார்கள் என்று வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது தமிழக அரசின் சார்பாக தமிழக அரசு வழக்கறிஞர் வாதிடுகிறார். என்ன வாதிடுகிறார்? மணி 5 மணிதான் ஆகிறது, இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது, நாங்கள் 6 மணிக்கு தான் விளக்கு ஏற்ற நீங்க ஆணை ஏற்றீர்கள் என்று. சரி, நான் 6:10 மணிக்கு நான் வழக்கை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது 6:10 மணிக்கு விளக்கு ஏற்றவில்லை என்ற பொழுது கோவில் செயல் அலுவலரை கூப்பிடுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த கோவில் அலுவலர் செல்லை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகி விட்டார். என்ன ஒரு தர்மம் இது! அந்த கோவில் நிர்வாகம், இந்து சமூக அறநிலைத்துறை எதற்காக இருக்கிறது? இந்து அந்த கோவிலில் அந்த சொத்து, அது நாங்கள் சொல்லவில்லை, ரெக்கார்டு சொல்லுகிறது, ஆவணங்கள் சொல்லுகிறது. அந்த ஆவணத்தை செயல்படுத்த வேண்டிய செயல் அலுவலர் கோர்ட்டை மதிக்காமல், கோர்ட்டு சொன்ன தீர்ப்பை மதிக்காமல் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகி விட்டார். உங்கள் அப்பா சமாதிக்கு அனுமதி கொடுக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ராவோடு ராவாக போனீர்கள். அன்று எப்படி நீதி தர்மத்தை ஏற்றுக்கொண்டீர்கள்? உங்கள் குடும்பத்திற்கு என்றால் ஒரு நியாயம், பொதுமக்களுக்கு என்று வந்தால் ஒரு நியாயமா? மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு நடந்து கொண்ட விதம். நம்ம தர்மத்தின் வழியும் நீதியின் பிரகாரம் நடைபெறுகின்ற நாடு இந்த தேசம், இந்த பாரதம். நம்ம தனி மனிதனாக எந்த ஒரு சட்டத்தையும் கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. சில பேர் பேசுகிறார்கள், திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், கமலஹாசன், கனிமொழி பாராளுமன்ற உறுப்பினர் என்று பேசுகிறார். அது ஒரு அளவு தூண் என்று பத்திரிகையாளர் மன்றத்தில் பச்சையாக போய் சொல்லுகிறார். உண்மையிலேயே கலைஞர் கனிமொழி அவர்களுக்கு திராணி இருந்தால் அது நிலவு அளவுக்கள் என்ற ஒரு ரெக்கார்டை எடுத்து கொடுக்க முடியுமா?
ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அனைத்து ஆவணங்களையும் எடுத்து பார்த்துதான் சொன்னார். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் அந்த மதுரை திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றப்பட்ட ஆவணங்கள் இருக்கிறது. இன்று கனிமொழி பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லி சென்று பத்திரிகையாளர் மன்றத்தில் பொய் பேசுகிறார், பச்சை பொய் பேசுகிறார். அது ஒரு நில அளவுக்கல் என்று. ஆளுங்கட்சியாக நீங்கள் இருக்கிறீர்களே, தமிழகத்தில் ஆவணங்கள் இருக்கிறதா? பத்திரிகையாளர் மன்றத்தில் எடுத்து விடுங்கள். நீங்கள் சொல்வது அது ஒரு நிலத்தோட அளவுக்கல் என்றால் அதோட ஆவணங்களை எடுத்து காட்சிப்படுத்துங்கள். நாங்கள் கோர்ட்டில் சமர்ப்பித்து இருக்கிறோம். அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்த பின்புதான் நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நபர் நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்கிறார், 2 நபர்கள் கொண்ட பெஞ்சு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதையும் தாண்டி நீங்கள் தடை விதிக்கிறீர்கள், 144 போடுகிறீர்கள் என்றால் என்ன ஒரு கேவலமான மனநிலை இந்த திராவிட மாடல் அரசுக்கு. இந்த திருமாவளவன் சொல்கிறார், மத விரோதிகள் தேச விரோதிகள் ஊடுருவுகிறார்கள், அவர்கள் மீது பொது சொத்துக்கு பங்கம் விளைவித்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று. வெக்கமாக இல்லையா திருமாவளவன் அவர்களே? உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? கோர்ட்டு ஆணையிட்டும் தன்னுடைய உரிமைக்காக போராடும் மக்கள் இந்த 2, 3, 4 நாட்களாக ஒரு பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டு இருக்குமா? அந்த மதுரை மாநகரில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பூக்கடை சேதாரமாகி இருக்குமா? ஒரு பொதுமக்கள் வாகனத்துக்கு தீங்கு விளைவித்திருப்பார்களா? கூடிய கூட்டங்கள் தர்மத்திற்காகவும் தன்னுடைய நீதிக்காகவும் நீதிமன்றம் சென்று தீர்ப்பு வாங்கி தன் தீபத்தை பார்க்க வேண்டும் என்று கூடிய கூட்டம். யாரை பார்த்து கலவரக்காரர்கள் என்று சொல்கிறீர்கள்? உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்று போலி வேஷம் போட்டு செங்கல்பட்டில் ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்த சாகும் வரை எத்தனை பேருந்துகள் உடைத்தார்கள் உன் கட்சிக்காரர்கள், தேச விரோதிகள். இந்த தேச விரோதிகள் என்று சொன்னால் அது திருமாவளவன், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் தான். அவர்கள் சொல்கிறார்கள் இன்று திருப்பரங்குன்றத்தில் கூடியிருக்கும் கூட்டம் தேச விரோத கூட்டம் என்று. நாங்கள் தேச விரோத கூட்டம் அல்ல. தன்னுடைய உரிமைகளை 100 ஆண்டாக மறுக்கப்படும் உரிமைகளை நீதிமன்றத்திற்கு சென்று நீதி பெற்று நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு நீதி கொடுப்பதற்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது. அதை தடை செய்வதற்கு இவர்கள் யார்? தர்மம் வெல்லும், நீதி வெல்லும். எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை உள்ளது. கட்டாயம் நாங்கள் நீதியை நிலைநாட்டுவோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று இருக்கிறார்கள் டெல்லிக்கு இவர்கள். இன்று மனு சென்று இருக்கிறது. நாங்கள் பிரதிவாதியாக எங்களுக்கு கேட்காமல் எந்த தீர்ப்பும் வழங்கக்கூடாது என்று ராம ரவிக்குமார் சார்பாக கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறோம். நாங்கள் பல தீர்ப்பை பெற்றுவிட்டோம். பல தீர்ப்பை தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் பல தீர்ப்பை பெற்றுவிட்டோம். இந்த நாட்டின் சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற ரகுபதி பச்சையாக நேற்று பத்திரிகையாளர் மன்றத்தில் பொய் அளக்கிறார். அவர் மீதும் நாங்கள் கோர்ட் அவமதிப்பு வழக்கை கட்டாயம் சந்திப்பார் சட்டத்துறை அமைச்சர். இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் ட்விட்டரில் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். என்ன பதிவிடுகிறார்? மதுரைக்கு தேவை எது டேஸ் டேஸ். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பதிவிட வேண்டிய பதிவா இது? அவர் யாருக்கு முதலமைச்சர்? முஸ்லிம் சகோதரர்களுக்கு முதலமைச்சரா, கிறிஸ்துவ மக்களுக்கு முதலமைச்சரா, இந்து மக்களுக்கு முதலமைச்சரா, அல்லது அனைத்து மக்களுக்கும் முதலமைச்சராக செயல்படுகிறாரா? அரசு பதவி ஏற்கும் பொழுது பதவி பிரமாணம் எடுக்க போதும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் நாங்கள் பதவி ஏற்கிறோம் என்று சொன்னார்களே, அதை இவர்கள் காப்பாற்றுகிறார்களா? மதுரைக்கு எது தேவை என்று கேட்கிறார்கள். மதுரை மாநகராட்சி மேயர் கணவரும் சேர்ந்து பொதுமக்களிடம் வசூல் செய்ய வேண்டிய தொழில் 200 கோடி ரூபாய் ஊழல் செய்த அரசு இந்த திராவிட மாடல் மேயர் இன்று பதவியில் இல்லை. இந்த பாரத தேசத்தில் முதல் குப்பை மாநகரமாக மதுரை மாநகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு குப்பை கூலங்களாக இன்னைக்கு மதுரை இருக்கிறது. மக்களுக்கு எது தேவை என்று மக்களுக்கு தெரியும். நீதியை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் போராடுவோம். தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் எங்களின் குரல்களை கொண்டு செல்வோம். நீதி வெல்லும், தர்மம் வெல்லும்.